நாங்கள் எல்லாம் அமெரிக்காவில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கும் மேலான பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்த மாணவர்கள் எல்லாம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல கோடி ரூபாய் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். பல கோடி ரூபாய் நாங்கள் கல்வியிலே முன்னேறி இருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் தந்தை பெரியார் அவர்கள் போட்ட விதைதான். அந்த பெரியாரை தமிழ்நாட்டிலே ஒருத்தவன் தரைக்குறைவாக பேசுகிறான் என்றால் அவனை எப்படிப்பா விட்டுருக்கீங்க? அமெரிக்காவை மட்டும் வர சொல்லுப்பா, அவன் தலையை எடுத்துடுறம்பா அப்படின்னு சொல்லாதரா, நாவை எடுத்துரும் சொல்றா அப்படின்னு சொன்ன அந்த அளவுக்கு வெறிபிடித்து போய் இருக்கிறார்கள். தந்தை பெரியாரை பற்றி தமிழ்நாட்டில் பேசுகிறவன் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறானே என்று நினைக்கிற பொழுதுதான் எனக்கெல்லாம் வருத்தமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒருத்தர் பார்த்து எல்லாரும் பயப்படுறானா, கருப்பு சட்டைக்காரன், இந்த காவலுக்கு கெட்டிக்காரன் தான். யாரையும் பார்த்து பயப்படுறதே இல்லை. நான் எவ்வளவோ மேடைகளிலே பேசி இருக்கிறேன். ஒரு படபடப்போடு இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறேன். ஆசிரியரை வைத்துக் கொண்டு அடியேன் ஒரு மாணவன். நான் எதை பேசுவது எதை தொடுப்பது என்று எனக்கு தெரியவில்லை. இங்கே எனக்கு முன்பாக பேசி அருண்மொழி பேசுறதுக்கு முன்னாடியே பேசி தப்பிச்சிடலான்னு பார்த்தேன். அந்த அம்மா அது வேற இறங்கி எல்லாம் பேசி விட்டது. எதை தொடுப்பது எதை விடுவது என்று எனக்கு தெரியவில்லை. இங்கே விருதுகளை பெற்றிருக்கிற பாவேந்தர் பரம்பரையை சார்ந்த என் கவிதை பித்தனவர்கள் இந்த விருதுகள் பட்டியலை பார்த்தோன்னா நம்ம புதுக்கோட்டைக்கு போயிட்டு வந்துடலாம் பொழுது அவ்வளவு விருதுகளையும் பெற்றிருக்கிற ஒருத்தர். ஆனால் ஆசிரியர் ஒருத்தவங்களை ஐடென்டிஃபை பண்ணுறாருன்னா உலகத்தில் யாராலையும் அதை இது பண்ணவே முடியாது. எனக்கு இந்த நிகழ்ச்சியிலே 2 பெரிய மகிழ்ச்சி. எனக்கு காலையில் நேற்றைக்கு காலையில் பத்திரிக்கை கொண்டாந்து கொடுத்தாங்க. நம்முடைய ஆசிரியருடைய பேரன் கொண்டாந்து கொடுத்தான். முதல் தலைமுறையும் 3ஆம் தலைமுறையும் இந்த விழா நடத்துகிறது என்று நான் நினைத்து பார்த்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகையில் பாவேந்தர் என்று அற்புதமான வாசைகளை போட்டிருக்காங்க. எல்லாரும் இப்போ சர்வசாதாரணமாக பாரதிதாசன் பேசுகிறான். இங்கே நம்முடைய வணக்கத்திற்குரிய காசி முத்துமாணிக்கு வந்திருக்கிறாரு, மூர்த்தி வந்திருக்கிறாரு. 1968 நினைக்கிறேன் பாவாணர் நூலகத்தில் ஒரு விழா. நாங்கள் அப்போல்லாம் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிறோம். மேடையில் ஏறி ஒருத்தவர் ஒரு உயர் ஜாதியை சேர்ந்தவர். அவர் பேசுகிற பொழுது சொன்னார்கள், மாகவிஞர் பாரதியார் அவர்களையும் பாரதிதாசன் அவர்களையும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். நாங்கள் 2 பேரும் மேடையில் ஏறி சொக்காயை பிடிச்சிட்டோம். ராஸ்கல், பாரதிதாசன் சொல்றதுக்கே உனக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு சொன்னார். நாங்களாம் நெருப்பா மாறி போயிட்டோம். அப்படி இந்த பாவேந்தர் மீது நாங்கள் பற்றும் பாசமும் கொண்டவர்கள். எங்க ஊருக்காரர் உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணனே என்று சொல்வதை போல் எல்லாம் பாவேந்தரே என்று சொல்லி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் உருவாக்கியவர்கள். அவருக்கு இந்த விழா, ஏன்னா மகுடமே வேண்டாத மன்னாதி மன்னன் நம்முடைய ஆசிரியர் பெருந்தகை அவர்கள். மகுடமே வேண்டாத, இந்த காலத்தில் நடக்குமா? மகுடமே வேண்டாத மன்னாதி மன்னன் அவர்கள் இங்கே நம்முடைய ஆசிரியர் பெருந்தகை. ஒரு கணம் கூட இலக்கணம் பெறாத வாழ்க்கை, இது மாதிரிலாம் பார்க்கவே முடியாது. எவ்வளவோ எப்படியெல்லாம் இருக்கும். இலக்கணம் பெறாத வாழ்க்கை. வடம் பார்த்து செல்லுகிற தேரை போல தந்தை பெரியாரின் தடம் பார்த்து செல்லுகிற தம்பியாக இருக்கிறார்கள். தந்தை பெரியார் என்கிற பீரங்கி பெற்றெடுத்த AK-47 ஆசிரியர் தமிழ்நாட்டில் ஒருத்தர் பார்த்து எல்லாரும் பயப்படுறானா, கருப்பு சட்டைக்காரன், இந்த காவலுக்கு கெட்டிக்காரன் தான். யாரையும் பார்த்து பயப்படுறதே இல்லை. துளசி செடி முளைக்கிற பொழுதே வாசமாக பிறக்கும் என்பார்கள். இளம் பருவத்திலேயே பகுத்தறிவு என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற பெருந்தகை இங்கே இருக்கிற முற்றுப்புள்ளிகள் முகம் காட்டாத முழு மனித கவிதை நம்முடைய ஆசிரியர் அவர்கள். ஈரோட்டில் உதித்த எரிசூரியன் பிறந்த பிள்ளை அல்லவா. மூட நம்பிக்கையின் முகவரி தொலைத்து தமிழனுக்கு தட்டி எழுப்பிய தந்தைக்கு துணையாக இருக்கின்றார்கள். மண்ணுக்கும் பெண்ணுக்கும் பொண்ணுக்கும் போர் தொடுக்கிற மத்தியிலே பகுத்தறிவுக்காக இன்றைக்கும் போர் தொடுத்துக் கொண்டிருக்கிற பெருந்தகை. பொன்னடக்கம் பொருளடக்கம் தன்னடக்கம் தரையடக்கம் கொண்ட பெருந்தகை. இடியாக பெரியார் இறங்காமல் இருந்தால் அடியோடு ஒழிந்திருப்போமே, அடிசுவடே தெரியாமல் போயிருக்கும் நமக்கு. அந்த சுவடுகளை இன்றைக்கும் தன் இதயத்தில் ஏந்தி இருக்கிற ஐயா அவர்கள் தலைமையேற்றிருக்கிறார்கள். இந்த விழாவிலே நான் எதை பேசுவது எதை தொடுப்பது என்று தெரியவில்லை. நான் பாவேந்தர் ஊருக்காரன். அவரோடு நீக்கமர நிறைந்து
அதிகமான எங்களுக்கு பழக்கம் இல்லாவிட்டாலும் இன்றைக்கு கூட புதுச்சேரி பக்கம் வந்தீங்கன்னா பாவேந்தர் சொன்னால் அப்படியே உயிரை விட்டுருவாங்க. இன்றைக்கும் இந்த ஊரில் எல்லாம் சாதாரண கிராமத்தில் இருக்கிறவங்க கூட சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கவிஞனுக்கு நம்முடைய தங்கத் தலைவர் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் மணிமண்டபம் கட்டிருக்கிறார். பல கோடி ரூபாய் செலவில் மணிமண்டபம் கட்டிருக்கிறார். ஒரு வாரம் தமிழ் விழா நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்காள். அவரை எப்படி வாழ்த்துவது என்று தெரிவதிலே மலர்களை நம் கைகளிலே தருகிற பொழுது அந்த மலரின் வாசத்தை நாமும் பெறுவதைப் போல, பன்னீரை அவர் மீது தெளிக்கிற பொழுது அந்த பன்னீரின் தூறலை நாமும் பெறுவதைப் போல அவரை பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துவோம் என்று சொல்லி, பாவேந்தரை பற்றி நான் பல செய்திகள், நான் ஒன்றும் விண்மீன்கள் விற்கும் சந்தையிலே மீன் விற்கிறவன் அழியேன். நான் இங்கே என்ன பாவேந்தரை பற்றி சொல்ல போறேன்? எந்த கவிஞனுக்கும் இல்லாத சிறப்பு பாவேந்தருக்கு மட்டும்தான் உண்டு. 10 வயதிலேயே கவிதை புனைந்தவர், 18 வயதிலேயே ஆசிரியராக பணியாற்றிய பெருந்தகை. தமிழகம் ஆங்கிலேயர் பிடியில் சிக்கியிருந்த பொழுது புதுவை மாநிலம்தான் சரணாலயம். பாரதி, வாவேசு ஐயர், டாக்டர் வரதராஜலு, அரவிந்தர் போன்றவர்களுக்கு கவசமாக வந்தவர் நம்முடைய பாவேந்தர் அவர்கள். குடும்பத்துக்கு தெரியாம பாவேந்தர் பல செய்திகள் சொல்லுவாங்க. அங்க தங்கியிருப்பாங்களாம், பாரதியார் எல்லாரும் தங்கியிருப்பாங்களாம். அவங்களுக்கு சாப்பாடு வீட்டிலேருந்து எடுத்து போனால் விட மாட்டாங்களாம். அதனால என்ன பண்ண வரான் பாவேந்தர், தன்னுடைய தோளில் போட்டிருக்கிற துண்டுல சாப்பாட்டை கட்டி வீட்டுக்கு தெரியாத எடுத்து போய் பாரதியாருக்கும் வாவிசேவுக்கும் அரவிந்தருக்கும் தந்த பெருந்தகை நம்முடைய பாவேந்தர். யாரும் செய்வாங்க அப்படிலாம் உலகத்தை எட்டு பார்க்கவே முடியாது. அப்படிதான் தமிழகத்திலே ஆங்கில ஆதிக்கம் அதிகம் இருந்த பொழுது பாண்டிச்சேரியில் இருந்து துப்பாக்கிகளை கூட அதிகமாக தமிழகத்திற்கு அனுப்பிய பெருமை நம்முடைய பாவேந்தர் மக்களுக்கு தான் உண்டு. அவர் எடுத்திருக்கிற அவர் சொந்திருக்கிற தலைப்புகள், கவிதைகள் இதெல்லாம் எடுத்து நாள் முழுது சொல்லிக் கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட பாடல்கள், ஒவ்வொரு பாடலும் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு அதிகம் பிடித்த ஒரே கவிஞர் பாவேந்தர் அவர்கள் தான். சொல்லுவார் தலைவர் கலைஞர், என்னுடைய பேச்சு என்னையா, அண்ணா பிளஸ் பாவேந்தர் ஈக்குவல் டு கலைஞர் என்னவர். அவ்வளவு பாசம் கலைஞர் பாவேந்தர் மேல். அவருடைய பாட்டு ஊர் பத்தி அவர் தலைவர் பாவேந்தரை பத்தி சொல்லுவாரு. சிங்கத்தின் முடக்கம், சிறுத்தையின் பாய்ச்சல், வேங்கையின் கம்பீரம், புயலின் வேகம், இடியின் முடக்கம், மின்னலின் வீச்சு, அருவியின் ஓட்டம், தென்றலின் தெம்மாங்கு, நிலவின் குளிர்ச்சி, இத்தனையும் சேர்ந்ததுதான் பாவேந்தர் என்று அற்புதமாக சொல்லுவார்கள். ஒரு மாபெரும் கவிஞன். நாள் முழுதும் பேசிக்கொண்டே இருக்கலாம். 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம். உலகத்தில் ஒரு மொழிக்காக, ஒரு நாட்டில் மொழிக்காக முதலாக போர் தொடுத்த ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட இயக்கம் தான். உலகத்தில் யாரும் கிடையாது, எந்த நாட்டில் எங்கேயுமே கிடையாது. மொழிக்காக போர் தொடுத்து தேக்கு மர உடலை தீக்கரையாக்கி கொண்டிருக்கிறானே அவன் தமிழன், அவன் தமிழ்நாட்டு தன்னவன் தான். வேற எந்த நாட்டிலும் எப்படியுமே கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை அதற்கெல்லாம் ஊன்றுகோலாக நாங்களெல்லாம் பள்ளியிலே படுக்கிற பொழுது பாவேந்தருடைய பாட்டத்தான். இந்திய எதிர்ப்பு போராட்டம் எங்களுக்கெல்லாம் எப்படி உணர்வு வந்தது. திராவிட இயக்கத்திற்கு தேசிய கீதம் ஒரு எழுதியிருக்கிறார்கள் சொன்னது பாவேந்தர் தான். உலகத்தில் வேற யாருமே கிடையாது. எங்கள் வாழ்வும் எங்கள் வடமும் மங்காத தமிழ் என்று சங்கேயம் முழங்கி என்று சொன்னானே. நாங்களாம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு போகிறது எங்களுக்கு இதுதான் பாட்டு. இந்த பாட்டு எங்களை சொல்றபோது இப்போ கூட எனக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பாருங்க, சாகும் போதும் தமிழ் பேசி சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். இப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் எழுதி உணர்ச்சியை ஊட்டி எங்களுக்கெல்லாம் மொழி உணர்வை ஊட்டிய ஒரு மாபெரும் கவிஞர் தான் பாவேந்தர் அவர்கள். அவர்களுக்கு இங்கே பெரிய விழா இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். 2 விழிகள் போதும், பாவேந்தர் சொல்லுவார், 2 விழிகள் போதும், ஆகவே 2 மொழிகள் போதும் என்று சொல்வார்கள். இந்த உலகத்தை பார்ப்பதற்கு 2 விழிகள் போதும், ஆகவே நம் வாழ்வதற்கு 2 மொழிகள் போதும் என்று சொல்வார்கள். பிள்ளை பிறந்தேன் யாருக்காக, பெற்ற தமிழ் பேரும் போயிருக்காக என்று சொல்லி பல செய்திகளை சொல்லிக்கொண்டே போகலாம். கரந்தையிலே, தமிழ் சங்கத்திலே, தஞ்சையில ஒரு பெரிய விழா பாவேந்தருக்கு. எல்லா புலவர்களும் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேரும் வர சொல்லி பாவேந்தரை யானை மீது உட்கார வைத்து ஊர்வலமாக அழைத்து சென்றார்களாம் பாவேந்தரை பாராட்டி. அப்படித்தான் நம்முடைய தங்க தலைவர் தளபதி அவர்கள் பாவேந்தருக்காக தமிழ் வார விழா, மணிமண்டபம் சிலையோடு, இந்தி வார விழா, சமஸ்கிருத வார விழா, என்னடா தமிழுக்கு நான் வார விழா எடுக்கண்டான்னு சொல்லி ஒரு மாபெரும் வரலாற்றை உருவாக்கி இருக்கிற பெருந்தகை தலைவர் அவர்களுக்கு நான் பாரு சொல்லணும். ஒரு செய்தி, ஏன்னா இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு பலருக்கு தெரிந்திருக்கும். பிரெஞ்சு நாட்டில் மாபெரும் சீர்திருத்தவாதி ஜூஸ் பெர்ரி, ஒரு பெரிய சீர்திருத்தவாதி. அவர்
அவர் பார்த்தா சமயவாதிகள் கைகளில் கல்வித்துறை இருப்பதை கண்டித்து ஒரு மாபெரும் பிரெஞ்சில் மாபெரும் போராட்டம் நடத்தியவர்கள். அவருக்கு ஒரு நூற்றாண்டு விழா. அந்த நூற்றாண்டு விழாவை பிரெஞ்சில் ரொம்ப அதிகமாக நல்லா கொண்டாடினாங்க. பாண்டிச்சேரியில் அதுக்கு ஒரு பெரிய விழா ஏற்பாடு பண்ணாங்க. அப்போ அங்கே இருந்த கவிஞர்கள்லாம் அதை வழக்கமாக நமக்குள்ளே ஆள் இருப்பானே, அவன் சொன்னான், பாரதிதாசனை கூப்பிடாதீங்க, பாரதிதாசன் பகுத்தறிவு சாமி இல்லைன்னு சொல்கிறவர், அவரெல்லாம் கூப்பிடாதீங்கன்னு கவர்னர்கிட்ட போய் சொல்லியிருக்கான். கவர்னர் சொன்னார், இல்லையா நான் ஒத்துக்க மாட்டேன், அவரை கூப்பிடணும், அவருக்கு தான் தகுதி இருக்கிறது என்று அப்பொழுது இருந்த ஆளுநர், நல்ல ஆளுநர் அப்ப இருந்தவர், அவர் சொன்னார். பாவேந்தர் வந்தாரு, பாடினாரு, வறியவர்க்கெல்லாம் கல்வியின் வாடை வரவிடவில்லை மதகுருக்களின் மேடை, நறுக்க தெரித்தது அந்த பேடை, நாளெல்லாம் பாய்ந்தது கல்வி நீரோடை என்று சொல்லி பாடினார்கள். பாவேந்தர் பாடின உடனே கவர்னர் மேடையிலிருந்து கீழே ஏறி கட்டி பிடிச்சிக்கினாராம். அப்படிலாம் உலகத்தில் பார்க்கவே முடியாது. பாவேந்தருக்காக ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாராம். எங்கள் மாமா சொல்லுவார் அந்த கதையெல்லாம், எனக்கு எங்கே தெரியும், அவர் மாமா சொல்லுவார். பாவேந்தர் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தார், அவர் நெருக்கமாக பழகியவர்கள். அப்போ அவர் படிக்கிற போது ஆசிரியர் கேள்வி கேட்டாராம், சீதையை பிரிந்து ராமன் தாமரையை பார்த்து அழுகிறான், அதுக்கு பார்த்தீங்கன்னா அன்னத்தை பார்த்து அழுகிறான், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாராம். எந்த மாணவனுக்கும் எதுவும் சொல்ல தெரியல. நம்ம பாவேந்தர் கடைசி பெஞ்சில் உட்காந்துருந்தாராம். ஐயா நான் சொல்லட்டுமானாராம். சொல்லுப்பா அப்படின்னாராம். சீதையின் முகம் கைகள் கண்கள் தாமரை மலரை போன்றது, ராமனும் சீதையின் நெல் அவனது நடை அன்னத்தை ஒத்தது, ஆகவே ராமன் விரும்பியது தாமரை மலரும் அன்னத்தையும், இதுதான் காரணம்னு சொல்லி சின்ன வயசிலேயே பாவேந்தர் பேர் சொன்னார். பெரிய செய்தி. எங்களுடைய புலவர் பேர் ராமானுஜம் ஆசிரியர், இன்றைக்கும் நான் வணங்கக்கூடியவர். எனக்கோ இங்கே இருக்கிற மூர்த்திக்கோ எங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை கிடைத்திருக்குதுன்னு சொன்னால் அந்த பெரும்புலவர் ராமானுஜர் தான். அவர் பேசுவார். பாவேந்தர் கிட்ட போய் சொன்னாங்களா, கேட்டாங்களா எல்லாரும், என்ன ராமனுக்கும் சண்டை நடக்குது, பெரிய சண்டை நடந்தது, 2 பேரும் நடந்தது, ராமனுக்கும் சண்டை நடக்குது. ராமனுடைய போட்ட அம்பு ராவணனுடைய கைகளில் இல்லாத போயிடுது. ராவணன் நிராயுதபாணியாக நிற்கிறான். அதுக்காக அவன் பயப்படல, உடனே மல்யுத்தம் செய்ய ஆரம்பிச்சுட்டான். யாரு? ராவணன். அவன் தமிழனாச்சே, அவனுக்கு மல்யுத்தம் செய்ய ஆரம்பிச்சான். ராமன் பார்த்தானா, ஐயோ நம்மகிட்ட வில்லு அம்புதான் இருக்குது, மல்யுத்தம் தெரியாது, ஆகவே இன்று போய் நாளை வா, நான் போய் மல்யுத்தை கற்றுக்கொண்டு வருகிறேன் என்று ராமன் சென்றதாக எங்க ஆசிரியர் ராமானுஜன் அவர்கள் சொல்லுவார்கள். அப்படிலாம் பல செய்திகள் நம் நாட்டுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன்னா நண்பர்களே, நல்ல ஒரு புதிய செய்தி. இந்த வாஞ்சிநாதன் ஆஷ்துறையை சுட்டு கொண்டு வர்றான். ஆஷ்துறை வெள்ளைக்காரன் கலெக்டரு, ரொம்ப கொடுமை பண்ணிட்டு இருந்தான். வாஞ்சிநாதன் மறைந்திருந்து ஓடி போய் துப்பாக்கி துட்டுறான். அந்த துப்பாக்கி கொடுத்தது பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள், இந்த நாட்டுக்கு விடுதலை வேண்டும். இதையெல்லாம் நினைத்து பார்க்கிற பொழுது பாவேந்தர் எவ்வளவு பற்றும் பாசமும் மொழி மீது இனத்தின் மீது வைத்திருந்தார் என்று நினைக்கிற பொழுது எனக்கெல்லாம் நெஞ்சுருகி போகிறது. என்னுடைய நண்பர்களே, ஒரே ஒரு செய்தி சொல்லி நான் நிறைவு பெறலாம் நினைக்கிறேன். என்னுடைய நண்பர் செந்தமிழ் கோதையின் பேர். நாங்களாம் பாவாணர் இடத்திலே மாணவராக இருந்தவர்கள். பாவாணர் எங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பார். 1 மணி நேரம் வடசொல் கலக்காத நான் பேசுவேன். அந்த காலத்தில் நாங்களாம் ஒரு வெறி. பாவாணர்னா எங்களை அப்படிலாம் செம்மைப்படுத்துவார். அப்போ ஒரு தடவை போய் கேட்டார், என்ன உன்னுடைய பேர் அப்படின்னு கேட்டார். பரசுராமன் சொன்னார். உடனே செந்தமிழ் கோதையின் பேரை மாற்றிக்கினார். ஓம் பேர் என்னையான்னு கேட்டார். என் பேர் ஜெகத்ரட்சகன்னார். இளங்கிள்ளின்னு பேரை மாற்றிக்க அப்படின்னு சொன்னார். இவன் பேர் என்னையா? ராமலிங்கம்னார். அரிமா அடர்கோ அப்படின்னு போய் பேரை மாற்றுன்னு சொன்னார் பாவாணர். அந்த செந்தமிழ் கோதை அமெரிக்காவிலிருந்து எனக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தை பார்த்து கண்ணீர் வடித்து விட்டேன். அவன் எழுதுறான், தமிழ்நாட்டில் நாங்கள் எல்லாம் அமெரிக்காவில் இருக்கிறோம், கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கும் பேரான பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்த மாணவர்கள் எல்லாம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல கோடி ரூபாய் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். பல கோடி ரூபாய் நாங்கள் கல்வியிலே முன்னேறி இருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் தந்தை பெரியார் அவர்கள் போட்ட விதைதான். அந்த பெரியாரை தமிழ்நாட்டிலே ஒருத்தவன் தரைக்குறைவாக பேசுகிறான் என்றால் அவனை எப்படிப்பா விட்டுருக்கீங்க? அமெரிக்காவை மட்டும் வர சொல்லுப்பா, அவன் தலையை எடுத்துடுறம்பா அப்படின்னு சொல்லாதரா, நாவை எடுத்துரும் சொல்றா அப்படின்னு சொன்ன.
அந்த அளவுக்கு வெறிபிடித்து போய் இருக்கிறார்கள். தந்தை பெரியாரை பற்றி தமிழ்நாட்டில் பேசுகிறவன் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறானே என்று நினைக்கிற பொழுதுதான் எனக்கெல்லாம் வருத்தமாக இருக்கிறது. ஆசிரியர் அவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் ஒரு 100 ஆண்டு இருக்கணும், நீங்க வேற வழியே இல்லை. ஐயா உங்களை விட்டு எங்களுக்கு வேற ஆள் இல்லை, எங்களை தட்டி கேட்பதற்கு. எங்களுக்கு தந்தையாக தாயாக தந்தையாக தாங்கி நிற்கிற தெய்வமாக நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்கள். உங்களை கண்டுதான் பயப்படுறான் எல்லாரும், உங்களை கண்டுதான் எல்லாரும் பயப்படுறான். நீங்க ஒவ்வொரு போடுற பானமும் ஒண்ணுக்கு சும்மா சாதாரணமா எங்க ராக்கெட் எங்க போகுது ஒன்னொன்றுக்கு எவிடன்ஸ் வச்சிருக்காரு. இது மாதிரி உலகத்தில் யாருமே பார்க்க முடியாது. அந்த பெருந்தகை இந்த விழாவை நடத்துகிறார். இந்த விழாவிலே நான் கலந்து கொள்வது அவன் அமெரிக்காவில் வந்து எழுதியிருந்தான். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பாருங்க எவ்வளவு செய்திகள், நமக்கு கூட இந்த செய்திகள் தெரியல. அவன் சொல்றான், தந்தை பெரியார் அவர்கள் 96 ஆண்டுகள் 3 மாதம் 7 நாட்கள் வாழ்ந்தார்கள். சுற்றுப்பயணம் செய்தது 82,000, 8,20,000. பூமியின் சுற்றளவு போல் 336 மடங்கு அவர் சுற்றுப்பயணம் செஞ்சது. பங்கேற்ற நிகழ்ச்சிகள் 10,700. உரையாற்றிய நேரம் 21,400 மணி நேரமா. பேச்சை பதிவு செய்து ஒலிபரப்பினால் 2 வருஷம் ஆகுமா அவர் தந்தை பெரியாருடைய பேச்சு. அது பார்த்தீங்கன்னா 5 மாதங்கள் 11 நாட்கள் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கு என்று சொல்லிருக்கிறார்கள். மண்ணுக்கும் பொண்ணுக்கும் பொறுத்தவரை சொன்னதை போல இந்த தேசத்தை, இந்த மண்ணை, தமிழ் மண்ணை காப்பதற்கு உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லை. எங்களுடைய தங்க தலைவர், தமிழகத்தினுடைய முதல்வர்கள் இன்றைக்கும் ஒருவரை ஏதாவது கேட்க வேண்டும், இன்றைக்கும் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கலைஞருக்கு பின்னாலே நீங்கள் தானே அவருக்கு தந்தையாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, பெருமக்களிலே இவர் விட்டா நம்ம ஆள் இல்லப்பா. தந்தை பெரியார் இல்லை என்று சொன்னால், அறிஞர் அண்ணா இல்லை என்று சொன்னால், கலைஞர் இல்லை என்று சொன்னால் முட்டிகாலுக்கு மேல கீழே வேஷ்டியை கட்டி இருக்க முடியாது. நாங்களெல்லாம் கல்லூரிக்கு போயிருக்க முடியாது, பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்க முடியாது, படிச்சிருக்க முடியாது. நம்மள நினைச்சு பார்க்க இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது இருக்கலாம். எங்களை போன்றவர்களுக்கு தான் தெரியும் நாங்கள் எவ்வளவு துன்பப்பட்டோம் என்று எங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் எல்லாம் எவ்வளவு வறுமையில் வாடினோம் என்பதெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும். அதை உங்களுக்கு எடுத்து சொல்வதற்காகத்தான் இந்த ஏக்கம் இருக்குது என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.